உங்க அனுமதியோட நம்ம வேட்பாளர்களை இப்போ நான் அறிமுகம் செய்யலாமா? முதல்ல சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மாவட்ட செயலாளர் அமைச்சர் ராஜேந்திரன். நான் இளைஞரணியை தலைமையேற்று நடத்தின காலத்திலிருந்து என்னோடு இருக்கிறவர். சுற்றுலாத்துறையில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர். அவருக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் தேமுதிகவை சார்ந்த ஆர் மோகன்ராஜ் அவர்கள். நினைவில் வாழக்கூடிய என்னுடைய ஆறுயிர் சகோதரர் கேப்டன் விஜயகாந்த், அன்பு சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர். தமிழ்நாடு எதிர்க்கட்சி சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக பணியாற்றியவர். அவருக்கு நீங்களெல்லாம் முரசு சின்னத்தில் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் எம் லோகநாதன் அவர்கள். சேலம் மாவட்ட நெசவாளர் அணியினுடைய அமைப்பாளர். தொகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கு சின்னதுரை, சேலம் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர். தலைவாச சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ கெங்கவல்லிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர். அவருக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எஸ்கே அர்த்தனாரி, சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய அவர்களுடைய அன்பு பேரன், மாநில இளைஞர் காங்கிரசுடைய பொதுச் செயலாளர். அவருக்கு கை சின்னத்தில் உங்கள் ஆதரவை தந்திட வேண்டும். அடுத்து ஏற்காடு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டி.எம். ரேவதி மாதேஸ்வரன், ஆசிரியர், சேலம் கிழக்கு மாவட்ட மகளிரினுடைய துணை செயலாளர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து மேட்டூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மிதுன் சக்கரவர்த்தி, கொளத்தூர் ஒன்றிய திமுக செயலாளர். உச்சநீதிமன்ற வரை சென்று போராடி பாலமலைக்கு தார்சலை அமைக்க ஆணை பெற்று வந்தவர். அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து சங்ககிரி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மு மணிகண்டன், சேலம் மேற்கு மாவட்ட இளைஞர் அணியின் அமைப்பாளர். தம்பி மணிகண்டனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டாக்டர் ஏ.கே. தருண் அவர்கள். சேலத்து சிங்கம் அண்ணன் வீரபாண்டியார் குடும்பத்தை சார்ந்தவர். என் அருமை தோழன் மறைந்த செழியனுடைய மருமகன், திமுக ஐடிவி மாநிலத்தினுடைய துணை செயலாளர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து எடப்பாடி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் சி காசி, கழக தொழிலாளர் அணியினுடைய துணை செயலாளர், ஜலகமண்டலம் பேரூராட்சியை 3 முறை தலைவராக இருந்தவர். அவருக்கு எடப்பாடி மக்கள் உதயசூரியனுக்கு ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து ஓமலூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் தேமுதிகவை சார்ந்த ஏஆர் இளங்கோவன், என்னுடைய ஆறுயிர் சகோதரர் கேப்டன் விஜயகாந்தனுடைய தீவிர விசுவாசி. தேமுதிகவில் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். அவருக்கு முரசு சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். இந்த 11 பேருடைய வெற்றி உறுதியா? இன்னும் சத்தமா சொல்லுங்க. நன்றி. வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம். பெண்களே சொல்லிட்டாங்க, இனி எந்த சக்தியாலும் உங்க வெற்றியை தடுக்க முடியாது. வாக்களிப்பீர் உதயசூரியன்.